தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக விழா சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மாவட்ட அளவிலான இளைஞர், மகளிர், விவசாய, வழக்கறிஞர் அணிகள் உள்ளிட்ட 12 அணிகளின் தலைவர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்போ அனுமதியோ இல்லை. விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து காலை சுமார் 8:50 மணிக்கு காரில் புறப்பட்ட நடிகர் விஜய் சுமார் 9:15 மணிக்கு பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தை சென்றடைந்தார். பேக்ரவுண்டில் தளபதி தளபதி பாடல் ஒலிக்க சந்தன நிற பேண்ட், வெள்ளை நிற சட்டையில் அரங்கத்திற்குள் மாஸ் என்ட்ரி கொடுத்தார் விஜய். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை நோக்கி புன்னகை தவழும் முகத்தோடு கையெடுத்து கும்பிட்டவாறே சென்ற விஜய் பின்னர் மேடையில் ஏறி நின்று கூடியிருந்த நிர்வாகிகளை நோக்கி கையசைத்தார். பின்னர் மேடையிலிருந்து கீழே இறங்கிய விஜய் கட்சி நிர்வாகிகளோடு சேர்ந்து நாற்காலியில் அமர்ந்தார். பின்னர் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வரவேற்புரையாற்றினார். இதனை அடுத்து மீண்டும் மேடையேறிய விஜய் உறுதிமொழி வாசிக்க அவரை பின்தொடர்ந்து நிர்வாகிகள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். உறுதிமொழி ஏற்புக்கு பின் சிவப்பு மற்றும் மஞ்சள் வண்ணங்களில் 2 போர் யானைகளுக்கு இடையில் வாகை மலரும் நட்சத்திரங்களும் இடம்பெற்றிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை பலத்த கரவொலிகளுக்கிடையே விஜய் அறிமுகம் செய்து வைத்தார். கொடியை அறிமுகப்படுத்திய கையோடு அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் விஜய். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகம் தொடர்பான பாடலையும் விஜய் வெளியிட்டார். பாடலாசிரியர் விவேக் எழுதிய வரிகளில் இசையமைப்பாளர் தமன் கம்போஸ் செய்ய இப்பாடல் உருவாகியிருந்தது. தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பொறக்குது, அரசரை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி என அப்பாடலில் இடம்பெற்றிருந்த வரிகளை கேட்டு நிர்வாகிகள் ஆரவாரம் செய்தனர். பின்னர் மேடை ஏறி மைக்கை பிடித்து பேச ஆரம்பித்த விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிக்கு பின்னால் வரலாற்று சிறப்பு மிக்க இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருப்பதாகவும் அதனை கட்சி மாநாட்டில் தெளிவாக விளக்குவதாகவும் கூறினார். நம்ம கட்சியினுடைய பேரை போன பிப்ரவரி மாசம் நான் அறிவிச்சேன். அன்னிலிருந்தே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது. தான் அறிமுகப்படுத்திய கொடியை கட்சிக்கான கொடியாக மட்டும் பார்க்கவில்லை என கூறிய விஜய் அதனை தமிழ்நாட்டின் வருங்காலத்திற்கான கொடியாக பார்ப்பதாக கூறினார். ஒரு கட்சிக்கான கொடியா மட்டும் இதை நான் பார்க்கலைங்க. தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு கொடியா தான் நான் பார்க்கிறேன். விஜயின் பேச்சை கேட்க நிர்வாகிகள் ஆவலாக காத்திருந்த நிலையில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசிவிட்டு வெற்றி நிச்சயம் என கூறி பேச்சை முடித்துக் கொண்டார் விஜய். அது வரைக்கும் கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம் வைத்தபடியே விஜய் தனது காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.